ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு அன்பாக்சிங் வீடியோ. ஸோ ஃபுல்லாக பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நாளாக இண்டோரில் வீடியோ எடுக்கணும்னு நினைக்கும் பொழுது லைட்டிங்ஸ் அந்தளவுக்கு செட் ஆகலை. அதனால் கொஞ்சம் வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக டிஜிடெக் அப்படிங்கிற ஒரு பிராண்ட்லேருந்து நம்ம 19 இன்ச்சஸ் உள்ள ஒரு ரிங் லைட் நம்ம வாங்கியிருக்கிறோம். ஸோ இந்த லைட் எப்படி இருக்குது என்ன அப்படிங்கிறத நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். அதற்கு முன்னாடி இதில் உள்ள சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் நம்ம பார்த்துருவோம். இந்த லைட்டுடைய அவுட்புட் பார்த்தீங்கன்னா 80 வாட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதோடைய லூமினன்ஸ் 7200 லூமினன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ப்ளஸ் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்இடி பல்ப்ஸ் 480 பீஸ் உள்ள எல்இடி பல்பு அப்படின்னு போட்டிருக்காங்க. நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்க. பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இந்த மாதிரி பல்பு நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இதுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் ஒரு 9 எல்இடிஸ் இருக்குது. மேலே வந்து பார்த்தீங்கன்னா 5 இருக்குது, கீழே 4 இருக்குது. இப்போ பார்த்த இந்த வீட்டில் யூஸ் பண்ணுற அந்த எல்இடி பல்புக்குள்ளே 9 எல்இடி பல்ப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, குட்டி குட்டியாக. அது மாதிரி இந்த ரிங் லைட்டில் பார்த்தீங்கன்னா 480 பீஸ் ஆஃப் எல்இடிஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்லெஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டெப்லெஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது இப்போ எல்இடி இப்படி பார்த்து இருக்குன்னா நீங்கள் டவுன் பண்ணும்போது ஃப்ரீயாக போயிட்டு வரும். அதான் ஸ்டெப்லெஸ் அட்ஜஸ்ட்மெண்ட். ஸ்டெப் அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது இங்கேருந்து இப்படி மடக்கணும்னா ஊட நிறைய தடுப்புகள் இருக்கும். டக்கு 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 டக்குன்னு இப்போ நம்ம ஃபேன் ரெகுலேட்டரை மாற்றும் போது எப்படி இருக்கோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் இறங்கும். இது வந்து ஸ்டெப்லெஸ் அட்ஜஸ்ட்மெண்ட். எங்கேனாலும் நீங்கள் வச்சு டைட் பண்ணிக்கலாம், ஃப்ரீயாக இருக்கும். அதுதான் வந்து ஸ்டெப்லெஸ் அட்ஜஸ்ட்மெண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா கலர் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 3200Kலேருந்து 5600K வரைக்கும். அதாவது நான் ஒரு பிக்சர் காமிக்கிறேன், அதில் பாருங்கள். இருக்குதுலே லோ போக 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 வாமுடைய அளவு கூடும், ரொம்ப வார்ம் ஆகும். அதுவே பார்த்தீங்கன்னா கூட அதாவது 5000, 6000, 7, 8ன்னு போகும்போது அந்த ஒயிட்டையும் தாண்டி ப்ளூவுக்கு போயிடும். அப்போ நமக்கு கொடுத்துருக்கிற அளவு பார்த்தீங்கன்னா 3200 to 5600 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அதனால் ஓரளவுக்கு வார்மில் இருந்து ஒயிட்டு தாண்டி கொஞ்சம் லைட்டாக ஒரு ப்ளூவாக இருக்கும். அப்புறம் இதோட என்னென்ன வருது அப்படின்னா ஒரு ஹாட் ஷூ கனெக்டர் வருது. அப்புறம் 2 தனித்தனி நாப் இருக்குது. ஒன்று வார்ம்லேருந்து ஒயிட்டுக்கு மாற்றக்கூடிய ஒரு நாப் ஒன்று, அதவே பிரைட்னஸ் வைக்கக்கூடிய ஒரு நாப், 2 நாப் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளக் பாயிண்ட்லேருந்து டைரெக்டாக கொடுக்கக்கூடிய அந்த ஒரு ஏசி சாக்கெட் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 2 யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து அந்த ரிங் லைட்டில் இடையில வச்சு ஏதாவது பேசும் பொழுது, ஸோ 2 இப்போ நீங்கள் வந்து ரிங் லைட்டில் வச்சு வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னா ஸோ அதில் வந்து சார்ஜ் ஏறிக்கிட்டே வீடியோ ரெக்கார்ட் பண்ணலான்னு போட்டிருக்காங்க. பட் அது அட்வைசபிள் இல்லை. அது ஏங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இதில் உள்ளது அவ்வளோதான், மேக்ஸிமம் கவர் பண்ணியாச்சு நம்ம. ஸோ இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த டிஜிடெக் பிளாட்டினம் DPRL 19 RT எப்படி இருக்குன்றதை நம்ம பார்த்துருவோம். ஸோ அப்படியே ஓப்பன் பண்ணிடுவோம். உள்ள பார்த்தா நமக்கு எல்இடி இருக்கு, ஒரு பேக்கேஜ் இருக்கு, அது என்னங்கிறத அப்புறம் பார்த்துருவோம். ஸோ நமக்கு ஒரு ரிங் லைட்டு உள்ள இருக்கு. கவர்ல இருந்து ரிமூவ் பண்ணுவோம். வாவ், நல்ல சாலிடா இருக்கு, நல்லா கொஞ்சம் வெயிட்டாவே இருக்கு. 2 நாப்ஸ் கொடுத்துருக்குறாங்க. சில ஃபீச்சர்ஸ் இன்புட் 90 to 265 வோல்ட், கலர் டெம்பரேச்சர் அப்போ சொன்ன மாதிரி. அப்புறம் இதுக்குள்ள இருக்கக்கூடிய எல்இடி 480 பீஸ் இப்படி போட்டிருக்காங்க. ஓ நைஸ். இந்த நாப் அட்ஜஸ்ட் பண்ணும்போது நல்ல ஒரு ஃபீல் இருக்கு. நைஸ். 3 ஹோல்டர் கொடுத்துட்றாங்க. பேக்கேஜ் இருக்கு. இந்த பேக்கேஜ் என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். ஒரு ரிமோட் கொடுத்துருக்குறாங்க. அதில் என்ன இருக்குன்னா ஒரு மொபைல் ஹோல்டர் இருக்கு, ஸ்ப்ரிங் டைப் மொபைல் ஹோல்டர் இருக்கு. அடுத்து பவர் கேபிள் இருக்கு. அந்த ஹோல்டர்ல அந்த 3 ஹோல்டர்ல ஒன்றில் இதை மாட்டிக்கலாம். தேவைப்பட்டா நம்ம ஏதாவது ஆக்ஷன் கேமராஸ் ஒய்டுக்கு எடுக்கிறதுக்கு ஏதாவது வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹாட் ஷூ கனெக்டர் கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு பால் டைப் அட்ஜஸ்டபிள் கொடுத்துருக்குறாங்க. நல்ல வெயிட்டா இருக்குங்க. யூசர் மேனுவல். ஸோ லைட்டோட வந்த சில எக்ஸ்ட்ரா அக்சசரிஸ் அவ்வளோதான். ஸோ இதை கனெக்ட் பண்ணி லைட்டை நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம்.
இந்த டிஜிடெக் ரிங் லைட்டை வந்து நம்ம ஸ்டாண்ட்ல கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ எல்லாம் செட் பண்ணியாச்சு. இப்போ நான் லைட் ஆன் பண்ணி காமிக்கிறேன். அங்கே பிளக்ல கொடுத்து சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சு. இங்கே நம்ம வந்து பவர் பட்டனை ஆன் பண்ணுவோம். பா, இப்போ இது பார்த்தீங்கன்னா அதாவது எனக்கு லெஃப்ட்ல இருக்கு, இது வந்து பிரைட்னஸ். பிரைட்னஸ் இந்த ரைட் சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர், கலர் டெம்பரேச்சர். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒயிட்ல இருக்கு, அப்படி வார்முக்கு மாத்திர தெரியுதா உங்களுக்கு? இப்போ ரொம்ப வார்ம்ல இருக்கு. இப்போ நான் வந்து லைட்டு உங்களுக்கு வந்து அந்த டெம்பரேச்சர் காமிக்கிறதுக்காக நான் வந்து கேமரா விட்டு தள்ளி வச்சிருக்கிறேன். வேணா நான் இன்னும் கொஞ்சம் கூட நான் முன்னாடி வைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வார்மும் இல்லாம ஒயிட்டும் இல்லாம சென்டர் ஸ்டேஜ்ல இருக்கு. ஓகே, இந்த லெவல்லயே நான் பிரைட்னஸ் இருக்கு, பீக் பிரைட்னஸ் வைக்கிறேன் நான். பா, கண்ணு கூசுதுங்க. பா பாருங்க, இது இருக்கிறதுலயே அதிகமான உள்ள ஒரு பீக் பிரைட்னஸ்ல ஃபுல்லா இருக்கு. அதுலயே நான் வந்து இப்போ வார்ம் செட் பண்றேன், பிரைட்னஸ் குறைக்காமையே நான் வார்ம் செட் பண்றேன். ஓகே, இது வார்ம்ல இருக்கு. நான் வந்து தூரமா போறேன். பாருங்க, பாத்தீங்கன்னா வார்ம் வந்து அதிகமான லெவல்ல வச்சாச்சு, பிரைட்னஸ்மே பீக் பிரைட்னஸ்ல இருக்கு. இப்ப அப்படியே பிரைட்னஸ் குறைக்காம அப்படியே வார்ம்ல இருந்து நான் அப்படியே ஒயிட்டுக்கு மாத்துறேன். இது வந்து ஒயிட்டை தாண்டி அடுத்த ஒரு இந்த ப்ளூ ஸ்டார்டிங் ஸ்டேஜ் மாதிரி. இது பாருங்க எப்படி இருக்குன்னு. இது அப்படியே கொஞ்சம் நமக்கு எந்த லெவலுக்கு கரெக்டா இருக்கும்னா ஒரு இது ஓகே. இப்போ பிரைட்னஸ் லெவலை கொஞ்சம் கம்மி பண்ணியாச்சு. இப்போ எப்படி இருக்குன்றத சொல்லுங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. ஸோ நம்ம வாங்கும் பொழுது இந்த லைட்டுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் லைட்டு மட்டும் 3000 வந்துச்சு. ஸ்டாண்டோட சேர்த்து நீங்கள் வாங்கினீங்கன்னா ஸ்டாண்டோட ரைட் ஒரு 700 ரூபா வருது. ஆக மொத்தம் 3700 ரூபாய்க்கு ஸ்டாண்டு ப்ளஸ் லைட்டு ரெண்டு சேர்த்து வருது. என்கிட்ட ஆல்ரெடி ஸ்டாண்ட் இருந்ததுனால நான் ஸ்டாண்ட் வாங்கலை, வெறும் லைட்டு மட்டும் தான் வாங்கினேன். இப்போ இதோடைய ப்ரைஸ் என்னன்றது தெரியல. நான் வேணா டிஸ்கிரிப்ஷனில் இதோடைய லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்தடுத்து இன்னும் நிறைய அன்பாக்சிங் வந்துட்டே இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போற ஒரு அன்பாக்சிங் என்னன்னா எசென்ஷியல் பண்டில் Insta360 X5 இதை தான் நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போறோம். ஸோ ஸ்டே டியூன். அடுத்த வீடியோல நம்ம பார்ப்போம். God bless you.